කාලේ වෙලේ මතියේ නම් பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் මේ උදෑසන මා අපට කතා කරන්නට යන මාතෘකාව உங்களுடைய சால்வை எங்கே? ඔබගේ වස්ත්‍රය කොහේද? எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு சொல்லுங்க. අපි ඇස් පියාගෙන කියමු. நீ பேசும் நாங்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். ස්වාමිනී ඔබ අපට කතා කරන්න අපි සවන් දෙන්නට සූදානම්. சீக்கிரமாய் நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். දෙවෙනි රාජාවලින් දෙවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි වාක්‍ය දෙක අපි ඉක්මනට අපි කියමු. முதலாவது வார்த்தையை வாசிக்க கேட்போம். පළවෙනි වාක්‍යය කියවන්නට අපි අසමු. තවද ස්වාමීන් වහන්සේ එලියා සුළුසුලකකින් ස්වර්ගයට ගමට කැමැති වූ ප්‍රස්තාවයේදී එලියා එලිෂා සමග ගිල්ගාලෙහි සිට ගියේය. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். මෙම ස්ථානයේ අපි දකින්න උන්වහන්සේගේ දාසයාට උන්වහන්සේ දිස් වෙනවා. 2 பேரை நாங்கள் பார்க்கிறோம். දෙදෙනෙක් අපි බලනවා. ஒன்று எலியா மற்றது எலிசா. එක්කෙනෙක් එලියා අනිත් කෙනා එලිෂා. எலியா என்று சொல்லுகிறவன் ஒரு தேவ மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி. එලියා කියන වෙලාවේදී දේව මිනිසෙක් ඕ අනාගත වක්තුරු. ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்திருந்தான். උන්වහන්සේට අවංක ලෙස ජීවත් அவனோடு அடிக்கடி இடைப்படுகிறவர். දෙවියන් වහන්සේ නිතර නිතර ඔහු සමග සම්බන්ධ நீங்க වෙනවා. ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்தால் ඔහු අවංක උන්වහන්සේ ஆண்டவர்களோடு இடைப்படுவான். උන්වහන්සේ සමග සම්බන්ධ වෙනවා. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, ඔබගේ පැත්තේ කෙනාට நீங்க කියන්න. ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா ඔබ උන්වහන්සේට අවංක වුණොත් ஆண்டவர்களோடு பேசுவார். දෙවියන් වහන්සේ ඔබට කතා කරනවා. ஆண்டவருடைய வாழ்க்கையில் இடைப்படுவார். දෙවියන් වහන්සේ ඔබ සමග සම්බන්ධ වෙනවා. அருமை தேவஜனமே, අනාගත දේව இந்த ධර්මයේ இடத்துல எலியாவை பார்க்கிறோம். එලියාව මේ ස්ථාන අපි දකිනවා. அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். ඔහුට සේවකයෙක් සිටියා. அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி தான். ඔහු අනාගත වක්තුරු. அவனுடைய பேர் எலிசா. ඔහුගේ නම එලිෂා. நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. දැන් මොනින් ඔබ සමන් இப்ப දෙන්නේ? எலியா என்றதான தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், එලියා කියන අනාගත වක්තුරුට උන්වහන්සේ දුන පොරොන්දුව நான் உன்னை இப்படியே ஒரு உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறேன். ඔබ මම පන පිටින්ම ස්වර්ගයට ඔසවා அப்ப ගන්නවා. எலியாவின் சிந்தனை எல்லாம் நான் ஆண்டவருக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் அழைக்கிற வழியிலே நான் உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள දැන් போகிறேன். එලියාගේ ආශාව ජීවත් වෙන කාලේ උන්වහන්සේ ශුද්ධව ජීවත් වෙලා ස්වර්ගයට යන. அவன் ஆண்டவர் பேசின வார்த்தையை தனக்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்ளாமல் උන්වහන්සේ කතා කළා වචනේ තමාට පමණක් තබා ගන්න නැතිව. அவருடைய உதவியாளனாகிய எலிசாவுக்கு இந்த ரகசியத்தை சொல்லுகிறார். ඔහුගේ සහකරුවා වන්නා වූ ඔහුගේ පමුකාරයා වන එලිෂාට මේ ගැන வேதத்திலே பார்க்கிறோம், எலியாவுக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருந்தார். දේව වචනේ අපි දකිනවා එලියාට දිව්‍යන් වහන්සේ බලය දුන්නා. போகிற இடத்திலே நாம் அற்புதங்கள் நடந்தது. ඔහු ගමන් කරන සියලු ස්ථානවල හාස්කම් அவனுக்கு සිදුවුණා. தேவபலன் இருந்தது. දේව බලය තිබුණා. அவன் அநேக காரியங்களை தேவனுடைய நாமத்தினால் செய்தான். දේව මහිමේ උදෙසා බොහෝ දේවල් ඔහු කළා. இவை யாவற்றையும் எலிசாவாகிய அவனுடைய வேலைக்காரனாகிய அந்த தீர்க்கதரிசி கண்காணித்து பார்த்துக் මේ கொண்டிருக்கிறார். සෑම සිදුවීමක්ම ඔහුගේ ගෝලයා වන්නා වූ එලිෂා මේ ගැන විපරමින් බලාගෙන இப்ப සිටියා. எலிசாவுக்கு சரியான துக்கம் என்ன தெரியுமா? දැන් එලිෂාට තිබෙනා වූ දුක මොකක්ද? என்னுடைய எஜமானே ஆண்டவர் எடுத்துக்கொள்ள මගේ போகிறார். ස්වාමියාව ගන්නට යනවා. இவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறது. එච්චර හාස්කම් සිදු වෙනවා. அநேகரை ஆசீர்வதிக்கிற மனுஷன் அல்லவா? බොහෝ දෙනෙකුට ආශිර්වාද කරන පුද්ගලයෙක්. தேவ ஜனத்துக்காக பாடுபட்டு தேவ ஜனத்தை பாதுகாக்கிற ஒரு மனுஷன் அல்லவா? දේව ජනතාවේ දුක් විඳින ඔවුන්ව ආරක්ෂා කරන පුද්ගලයෙක්. ஆண்டவருடைய ஜனங்களுக்காக பாடுபடுகிற மனுஷன் அல்லவா? දේව මනුෂ්‍යයන් වෙනුවෙන් තමාව කැප කළා වූ පුද්ගලයෙක්. இவனை ஆண்டவர் எடுத்துக்கொண்ட நான் என்ன செய்வேன்? මොහුව දෙවියන් වහන්සේ ගත්තොත් මම කුමක් நல்ல කරන්නද? கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. ඔබ සමන් දෙන්න. இவனை ஆண்டவர் எடுத்து பாவிக்கிறார். இவன் போயிட்டா நான் என்ன செய்ய போகிறேன்? දෙවියන් වහන්සේ ඔබ පාවිච්චි කරන ඔහු කිව්වොත් මට මොකද්ද වෙන්නේ? ஆகவே இவன் மன்றாடுகிறான். දැන් ඔහු මොර ගසනවා. ஆண்டவரே, ස්වාමිනේ என் எஜமான் போனால் நான் தனிமையாகி விடுவேன். මගේ ස්වාමියා කියොත් මම තනි වෙනවා. அப்ப எலிசாவுக்கு எலியா சொல்லுகிறான், එලිෂාට එලියා කියනවා கவலைப்படாதே. ඔබ කනගාටු වෙන්න உனக்கு එපා. என்ன வேணும்? ඔබට මොකක්ද ඕනේ? உனக்கு என்ன வேணும்? ඉල්ලන්න ඔබට මොනවද ඕනේ? அவன் எஜமான பார்த்து சொல்றான், நீங்க போற நேரம் உங்களுக்கு இருந்த ஆசீர்வாதத்துல ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எனக்கு தேவை. ඔහුගේ ස්වාමියාට කියනවා ඔබ බැහැර යන වෙලාවේදී ඔබට තිබෙනා බලයේ දෙගුණයක් මට බලය අවශ්‍යයි. அப்ப இவன் கேக்குறான், அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ඒ දෙගුණාකාර ආශිර්වාදය ලබා ගන්නට මම මොකක්ද කරන්න அப்ப ඕනේ? எஜமானாகிய எலியா எலிசாவுக்கு சொல்லுகிறான், ඒ ස්වාමියා වන එලියා එලිෂාට කියනවා நான் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது මම මේ ලෝකේ පොළවේ මම දික්ම යන වෙලාවේ கண்களாலே நீ அதை தரிசித்தாய். ඔබගේ ඇස් වලින් මාව දුටුවොත් மறுபடியும் சொல்கிறேன், கண்களாலே நீ அதை නැවත මම தரிசித்தாய். කියනවා ඔබගේ ඇස් වලින් මාව දුටුවොත් என்னுடைய ஆசீர்வாதம்
ஆசீர்வாதம் இரட்டிப்பாய் உனக்கு வரும். මගේ ආශිර්වාදේ දෙගුණයක් ඔබට එනවා. எத்தனை பேருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம்? කී දෙනෙකුට දෙගුණයක් ආශිර්වාදය ඕනේද? அதெல்லாம் எல்லாருக்கும் வேணும். ඒවට ඔක්කොටම කැමති දෙගුණ. எல்லாருக்கும் வேணும். இரட்டிப்பான ஆசீர்வாதம் மட்டும் வேணும். දෙගුණයක් ලබා ගන්න ඔක්කොටම හරි ආසයි. சம்பளம் இரட்டிப்பாகணும். වැටුප දෙගුණයක් වෙන්න ඕනේ. சொன்னா எல்லாம் கை வைத்து ஒரு ஹalleluya போடணும். අතෝසන හාලෙලුයා කියලා කියයි. ஆண்டவருடைய தேவன் அவர் கஞ்சத்தனத்தை தேவனல்ல, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ ලෝකමේ දෙවියන් වහන්සේ ආශිර්වාද දෙගුණයක් දෙන්නව දෙනවා. ஆனா இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ඒ දෙගුණයක් වූ ආශිර්වාදය ලබන්නට අපි කල යුතු සමහර நாங்கள் දේ. பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். අපි ඉවසීමෙන් බලාගෙන ඉන්න ඕනේ. சிலருக்கு பொறுமையே கிடையாது. සමහරවල් ඉවසීමම නැහැ. மக்களுக்கு கேட்க பொறுமை இருக்குது. පැතිලි කෙනාට ඉවසීම තියෙනවද? கொஞ்சம் பொறுமையாக இரட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். ඉවසීමෙන් ඉන්න දෙගුණ ආශිර්වාදය එයි. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்காக எனக்காக தேவன் வைத்திருக்கிறார். උන්වහන්සේගේ වචනයට කීකරු වෙන්න උන්වහන්සේ දෙගුණ ආශිර්වාද තබා දෙන ඕන මාවෙලු. அப்ப எலிசா என்ன செய்கிறான்? දැන් එලිෂා මොකක්ද කරන්නේ? எலியாவை பார்த்து கொண்டே இருக்கிறான். එලියාව බලාගෙන ඉන්නවා. சரி, முதல் வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது என்றால், පළමුව වාක්‍ය මොකක්ද කියන්නේ? இவங்க அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லுகிறார்களாம். මෙම ස්ථානයෙන් ඔවුන් නික්ම எங்க යනවා. புறப்பட்டு செல்லுகிறாங்க? කොහෙටද ඔවුන් ගමන් කරන්නේ? கில்கால் என்ற இடத்தை விட்டு செல்லுகிறார்கள். ගිල්ගාල් කියන ස්ථානයෙන් පිටත් වෙලා යනවා. சரி, அந்த சம்பவத்துக்கு முன்பதாக இன்னொரு காரியத்தை மத்தியில் வைக்க விரும்புகிறேன். මේ සිදුවීම නිසා තවත් දෙයක් සිදු වෙනවා මම ඒ දේ ඔබට කියන්න. எலிசா என்பதான பெயரின் அர்த்தத்தையும் எலியா என்ற பெயரின் அர்த்தத்தையும் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். එලිෂා කියනවා නමේ තේරුම සහ එලියා කියනවා නමේ තේරුම ඔබට කියන්න කැමතියි. எஜமானாகிய அந்த தீர்க்கதரிசி தான் எலியா. එලියා තමයි ඒ ස්වාමියාව සිටියේ. ஆங்கிலத்தில் எலைஜா என்று சொல்லுவாங்க. ඉංග්‍රීසි භාෂාවෙන් එලයිජා කියලා කියනවා. அப்ப இவனுடைய பெயரின் அர்த்தம் என்னவென்றால், ඕකේ නමේ තේරුම නම් எலியாவின் பெயரின் அர்த்தம் එලියාගේ ඒ නමේ තේරුම என் தேவன் யெகோவா. මගේ යெகோவா මාගේ දෙවිඳුන්. பாருங்க, அந்த பெயரின் அர்த்தம் அப்படியாக சொல்லப்படுகிறது. ඕකේ අර්ථය ඒ වගේ. ஆனால் எலிசாவின் பெயரின் அர்த்தம் என்னவென்றால், එලිෂාගේ නමේ තේරුම ரட்சிப்பின் தேவன். ගැලවීමේ දෙවිඳුන්. நல்ல காரணமாக கேட்டுக்கொள்ளுங்கள். මොකද ඔබ සමන් දෙන්න. இப்ப நான் எலியாவை இயேசுவுக்கு ஒப்பிட்டு எலிசாவை எங்களுக்கு சபையாகிய விசுவாசிகளுக்கு ஒப்பிட விரும்புகிறேன். මම දැන් ඔබට සමකරන්නට යනවා එලියාව යේසුස් වහන්සේට සහ ඒ වගේ එලිෂාව සභාව වන්නා වූ ඔබයි මමයි. எலியாவை ஒப்பிட விரும்புகிறேன் இயேசுவுக்கும், எலிசாவை ஒப்பிட விரும்புகிறேன் சபைக்கும். එලියාව මම සමකරනවා යේසුස් වහන්සේට, සභාව සමකරනවා එලිෂාට. இப்ப எலியா சொல்லுகிறான், நாங்கள் கில்காலை விட்டு போவோம். දැන් එලියා කියනවා ගිල්ගාල් වලින් අපි පිටත් වෙලා යමු. அடுத்த படிக்கு நாங்கள் செல்வோம் என்று சொல்லுகிறான். ඊළඟ පියවරට අපි යමු කියලා කියනවා. கில்கால் என்றால் இப்ரு பாஷையில் அர்த்தப்படுகிறது ගිල්ගාල් කියන වෙලාවේදී ඉබ්‍රු භාෂාවෙන් තේරුම சுற்றி வருகிறதான கற்கள். ඒ වගේම වටාංකාරයෙන් පැමිණෙනා වූ ගල්. சுற்றி சுற்றி வருகிற கற்கள் என்றால் கில்கால். ඒ කියන්නේ වටේට අපි ගමන් කරන්නා වූ ගල් කියන වෙලාවේදී ඒක තේරුම. இன்னைக்கு எங்கட வாழ்க்கை அப்படிதான். අද අපගේ ජීවිතය මේ நாங்க වගේ. அடுத்த படிக்கு போகல, ඊළඟ පියවරට අපි எங்கட යන්නේ. பாரம்பரியத்திலே சுத்திக்கிட்டு இருக்கிறோம். අපි ඒ ආරම්භ ස්ථානයේම අපි அந்த කැරකෙනවා. பழைய சிநேகிதர் கூட்டத்தோடயே சுத்திக்கிட்டு இருக்கிறோம். පරණ මිත්‍රයන් අතරේම අපි அந்த කැරකෙනවා. குடிகார கூட்டத்தோடயே சுத்திக்கிட்டு ඒ இருக்கிறோம். වෙලබදුකමේ කණ්ඩායමත් එක්ක අපි කැරකෙනවා. அந்த மற்றவர்களை குறை பேசிக்கிற கூட்டத்தோடயே சுத்தி கொண்டிருக்கிறோம். අනිත් දොස් පවරන්නා වූ කණ්ඩායමත් එක්කම අපි කැරකෙනවා. எலியா சொல்லுகிறான், நான் இப்பொழுது போகிறேன், එලියා කියනවා මම ගමන් කරනවා. இந்த கில்காலை விட்டு செல்ல போகிறேன். ගිල්ගාල් වලින් මම පිටත් වෙනවා. பாருங்க, இந்த வேலைக்காரன் எவ்வளவு நல்லவன். බලන්න මේ සේවකයා කොයිතරම් යහපත්. அவன் சொல்றான், எஜமானி நீங்க மட்டுமில்ல, நானும் வர்றேன். ඒ සේවකයා කියන ස්වාමීනි ඔබ පමණම මමත් වෙනවා. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, පැතිලි කෙනාට කියන්නේ நீங்க கில்காலை விட்டு போங்க, ඔබ ගිල්ගාල් වලින් යන්න. அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காது. එතනම කැරකෙන්න එපා. நாங்க முன்னேறி செல்ல வேண்டும். අපි ඉදිරියට යන්න ඕනේ. நாங்க முன்னேறி செல்ல அழைக்கப்பட்ட ஜாதிகள், තීරු වෙන්න කැඳෙන්න එපා. முன்னேறி செல்ல அழைக்கப்பட்டதான தேவசனம். ඉදිරියට යන්නට කැඳෙන්න ලැබෝ දේව දරුවා. நிறைய பேர் 10 வருஷம் சபையில இருந்தாலும் බොහෝ දෙනා අවුරුදු 10ක් සභාවේ සිටියා. அதே மாதிரி தான் இருப்பாங்க. ඒ වගේම තමයි සිටින්නේ. வருவாங்க, போவாங்க, එනවා ඔවුන් යනවා. சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ඔවුන් කැරකීගෙනම සිටිනවා. வாழ்க்கையில முன்னேற்றமே கிடையாது. ජීවිතේ කිසිම දියුණුවක් නැහැ. ஆவிக்குரிய வாழ்க்கையில கிடையாது, பொருள் பிரகாரமும் கிடையாது, சரீர பிரகாரமும் கிடையாது, ஒரு விதத்திலும் கிடையாது. ආර්ථික ජීවිතය වෙනට පුළුවන්, ශාරීරික ජීවිතය වෙනට පුළුවන්, සියලු දේ වෙනට පුළුවන්. ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? නමුත් උන්වහන්සේගේ ගැන நாங்க තමයි கில்காலை விட்டு அடுத்த படிக்கு போவோம். ගිල්ගාල් වල ඊළඟ පියවරට අපි යන්න ඕනේ. அப்ப வேலைக்காரனாகிய எலிசா சொல்லுகிறான், දැන් මේ සේවකයා එලිෂා කියනවා எஜமானே நான் உங்களோட வர்றேன்னு சொல்றேன். ස්වාමීනි මමත් ඔබ සමග එනවා. இரண்டாம் வசனம் இப்படி வருகிறது, දෙවෙනි වාක්‍ය වෙනස කියනවා.
එලියා ස්වාමීන් වහන්සේ මා බෙතෙල් යන නිසා මෙහි නමිතෙන්නේ එලීෂාට කීවේය. එලීෂාද ස්වාමීන් වහන්සේ ජීවමාන බව සැබෑ වාසයේම ඔබගේ ප්‍රාණයද ජීවත් වන බව සැබෑ වාසයේම මම ඔබ අත්මහරි කීවේය. මෙසේ ඔහු බෙතෙල්ට දැස ගියෝය. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். பாருங்க, இப்ப எலியா சொல்றான், நான் பெத்தேல்ல போறேன், நீங்க இங்க இருங்க. එලියා කියන මම බෙතෙල් වලට යනවා ඔබ ඉස්සරින් ඉන්න. இவன் சொல்றான், நான் விட மாட்டேன், உங்க பின்னுக்கே ඔබ කියන නෑ නෑ මම අත්තරින්න ඔබ ඔබ පස්සෙන් වෙනවා. நல்ல கவனமா கேட்டுக்கணும். ඔතන ඔබ සමත් වෙන්න මේකේ. கேம்ப்ல மத்தவங்க பிடிச்சு சொல்லுவாங்க, කැම්ප් එක අනිත් ඔබ අල්ලලා කියයි. நீங்க இங்க இருங்க, நாங்க போறோம். ඔබ මේ ඉන්න මම යන්න. சில விசுவாசிகள் அப்படிதான். සමහර ඇදිරිවන්තයෝ ரூம்ல இருக்கவங்க சொல்லுவாங்க, நீங்க இங்க தூங்குங்க, நாங்க பெத்தேலுக்கு போயிட்டு வரோம். ඔබ මේ කාමරේ නිදාගෙන මම බෙතෙල් වලට ගිහිල්ලා එනවා. ஆனா அந்த வேலைக்காரன் என்ன சொன்னானா, දැන් මේ සේවකයා මොකද කිව්වේ? நீங்க மட்டும் பெத்தேலுக்கு போக கூடாது, ඔබ විතර බෙතෙල් වලට நான் යන්න. உங்களோட தான் வருவேன். ඔබත් ஏன்னா කියනවා. ஆண்டவர் உங்களை எடுக்கிற நேரத்துல நான் பார்த்தால் දෙවියන් වහන්සේ ඔබ ගන්න වෙලාවේ මම உங்களுடைய බලනවා. ஆசீர்வாதம் எனக்கு ඔබේ வரும். ආශිර්වාදය මට එන්න. பக்கத்துல இருக்கிற கரங்களை தட்டி சொல்லுங்க, පැත්තේ කියන තත්ත්වයට දාන්න. ஆண்டவர் பெத்தேலுக்கு போங்க. සතිපතා බෙතෙල් ஆண்டவர் වලට. வெற்றிப்பான ஆசீர்வாதம் දෙවියන් වහන්සේ ආශිර්වාද දෙන්න අපට දෙන්න. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆகவே தான் நீங்களே யார் இந்த காலைவெளியிலே பெத்தேல் ராஜ்ய தேவனுடைய ஆலயத்துக்கு ඒ வந்திருக்கீங்க. නිසා ඔබ එනවා බෙතෙල් නැමැති දේව අභිමුඛයට අපි பெத்தேல் ඇවිත් என்றால் தேவன் வாசம் செய்கிற தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. බෙතෙල් කියන වෙලාවේ දෙවියන් වහන්සේ වාසය කරන උන්වහන්සේගේ නිවසයි. மூன்றாம் வார்த்தைக்கு கடந்து செல்லுவோம். තුන්වෙනි වාක්‍යය දිහා අපි බලමු. බෙතෙල්හි සිට ප්‍රොෆේත පුත්‍රයෝ එලීෂා ළඟට ඇවිත් ස්වාමීන් වහන්සේ අද නුඹේ ස්වාමියා නුඹ කෙරෙහි ගන්නා බව දන්නේදයි ඔහුගෙන් ඇසුවෝය. ඔහු එසේය මම දනිමි. නිශ්ශබ්ද වෙයල්ලායයි කීය. அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பாருங்க, இப்ப மற்றவங்க கேள்வி செய்கிறார்கள். බල අනිත් අය දැන් මේ වෙලාවේදී උසමත් நீங்க කල්පනා. பெத்தேலுக்கு போற நேரம் மத்தவங்க ரூம்ல இருக்கவங்க கேள்வி செய்வாங்க. ඔබ බෙතෙල් වලට යන වෙලාවේදී කාමරේ ඉන්න ඒගොල්ලෝ වීරු කරයි. நீங்க சினிமாக்கு போனா ஒருத்தர் அப்படி சொல்ல மாட்டாங்க. ඔබ සිනමා ශාලාවට ගිහින් කවුරුත් ඔබට යමක් කියන්නේ ஒரு නැහැ. டான்ஸ் பார்ட்டிக்கு போனா சொல்ல மாட்டாங்க. ඔබ නැටුමකට යනකොට කවුරුත් යමක් ஆண்டவர் කියන්නේ නැහැ. ஆலயமாகி பெத்தேலுக்கு போற நேரம் தான் மத்தவங்க சொல்லுவாங்க, கேள்வி දෙවියන් செய்வாங்க. වහන්සේ නැතුව නැමැති බෙතෙල් වලට යනවා මොනවද කියයි. ஆனா எலிசா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? එලිෂා මොකක්ද දන්නවද කියන්නේ? என்ன சொன்னாங்க? මොකක්ද ඔබ කිව්වේ? எனக்கு அது தெரியும், මම ඒක දන්නවා. நீங்க சும்மா இருங்க. ඔබ නිකන් ඉන්න. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, ඔබ පැත්තේ කියලා நீங்க කියන්නේ. கொஞ்சம் சும்மா இருங்க. ඔබ ටිකක් පාඩු நான் වෙනවා. பெத்தேலுக்கு போகிறேன். මම බෙතෙල් වලට යනවා. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருடைய காரியத்துக்கு போக தடை செய்ய யார் வந்தாலும் நீங்க சொல்லணும், நீங்க சும்மா இருங்க. දෙවියන් වහන්සේගේ නදුරට යන වෙලාවේදී බාධා කරන උන්ට කියන්නේ ඔබ පාඩුවේ ඉන්න කියලා. சிலர் சபைக்கு வர மாட்டாங்க, மனைவி சொன்னாங்க நீங்க போக வேணாம். සමහරව කියන සභාවට ඉන්න බිරිඳ කිව්වා යන්න එපා කියලා. வீட்டுல இருந்து சொன்னாங்க போக வேணாம். ගෙදර ඉඳලා කිව්වා යන්න එපා. நீங்க போகாட்டி நீங்க அதே இடத்துல தான் இருப்பீங்க. ඔබ ගියේ නැත්නම් ඒ ස්ථානයේ ඔබ நீங்க பெத்தேலுக்கு வந்தால் ඔබ බෙතෙල් වලට ආවොත් ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளுங்க. දෙගුණයක් ලබා ගන්නවා. ரெட்டிப்பாய் கட்டளை வேண்டுவா. දෙගුණයක් ස්වාමීන් වහන්සේ ඔබ උසස් කරනවා. நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். දේව වචනේ අපි බලනවා. ஆதியாகமம் 32 அதிகாரம் 26 வசனம். උත්පත්ති 32 වෙනි පරිච්ඡේදය 26 වෙනි වාක්‍යය. சீக்கிரமாய் வாசிக்கிறேன். ඒකට අපි කියවමු. උන්වහන්සේ කතා කොට පහන් වෙන බැවින් මා යන්ට හැරපන්නයි කීසේක. ඔහුද ඔබ යන්ට ආශිර්වාද ඔබ මට ආශිර්වාද කළොත් මිස නැත්නම් යන්ට නොහරවි කීය. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் இப்ப என்றார். யாக்கோபு அங்க ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். යාකෝබ්ට සිදුවන සිදුවීමක් அங்க ඉස්සරහ தேவதூதன் வந்திருக்கிறான். දේවදූතය ඇවිස්සෙනවා. அவன் கால்களை பிடிச்சு கொண்டான். ඕකේ පය අල්ලගත්තා. அவன் விட்டுட்டு போறேன்னு சொல்றான். දාලා යනවා කියලා කියනවා. அப்ப இவன் என்ன சொல்றான் தெரியுமா? ඔව් මොකද්ද நீங்க කියන්නේ? என்ன ஆசீர்வதிக்காவிட்டா நான் உங்களை விடவே ඔබ மாட்டேன். ආශිර්වාද කළොත් මිසක ඔබ අත්හරින්නේ නැහැ. எபேசியர்ல வாங்க, நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? එබෙතලාව මොකද්ද ඔබ කියන්න ඕනේ? நான் வெறுமையா வந்து வெறுமையா போக மாட்டேன். මම හිස් වෙන්නේ හිස් වෙන්නේ නැහැ. பக்கத்துல இருக்க கரங்களை தட்டி சொல்லுங்க, வெறுமையா போக පැත්තේ மாட்டேன். කියලා තට්ටු කරලා කියන මම හිස් වෙනන් ගමන් කරන්නේ நீங்க නැහැ. சபைக்கு வந்தீங்கன்னா ஆண்டவரை எதிர்கப்படுத்தி கொண்டு சொல்லணும் என்ன தெரியுமா? ඔබ සභාවට ආවොත් උන්වහන්සේ තදින් අල්ලගෙන நீங்க යනවා. ஆசீர்வதிக்காட்டி நான் விட மாட்டேன். ආශිර්වාද කරන්නේ නැත්තම් நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, අත්සුවා කියන්නේ நீங்க எங்களை ஆசீர்வதிக்காட்டி, ස්වාමීන් වහන්සේ விடுவிக்காவிட்டால் ඉදිරිය නැතිනම් நேரம் போனாலும் பரவாயில்ல, වෙලා රස්සා නැතිවම நான் இங்கேயே உட்கார்ந்து இருப்பேன். මේ ස්ථානේ වාඩි වෙන්න. எத்தனை நேரமானாலும் பரவாயில்ல, කොයිතරම් වෙලාවක් ගියත් நான் තමයි. ஆண்டவருடைய சமூகத்தில்
මම සිටිනවා. Hallelujah. Hallelujah. அப்பொழுது தூதன் அவனை ஆசீர்வதித்தான் என்று வேதம் ඒ சொல்கிறது. කාලේ දූතයා ආශිර්වාද කළා කියලා කියනවා. அதே மாதிரி தான் ஏசா சொல்றான், நான் விட்டு போக மாட்டேன். එලෙස එලිෂා කියනවා මම ඔබ අත්හරින්නේ නැහැ කියලා. எலியா யாரும்? එලියා කවුද? இயேசு. යේසුස්. எலிசா யாரு? එලිෂා කවුද? நாங்க. ඔබ මම ඔබ இயேசு பிடிச்சு சொல்லணும். යේසුස් වහන්සේව நீங்க අල්ලලා எங்களை කියනවා. ஆசீர்வதிக்காட்டி ඔබ අපට ආශිර්වාද කරන්න நாங்க නැත්නම් போகவே අපි மாட்டோம். යන්නේම නැහැ. நீங்க போற இடத்துக்கெல்லாம் நாங்க ඔබ வருவோம். යන හැම ස්ථානෙකම අපි எலியா එනවා. போற இடத்துக்கெல்லாம் எலிசா போகிறோம். එලියා යන හැම ස්ථානෙ එලිෂා ගියා. ஏன்னு அவனுக்கு தெரியும். ඇයි ඌ දන්නවා? உலகத்தை பின்பற்றுவதிலும் பார்க்க ලෝකයේ අනුගමනය කරන இயேசுவை වඩා பின்பற்றினால் යේසුස් වහන්සේ අනුගමනය කළොත් எனக்கு இரட்டிப்பான මට ஆசீர்வாதம் දෙගුණ உண்டு. ආශිර්වාදයක් ලැබේ. Hallelujah. 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 அவனுக்கு நல்லா தெரியும். ඔව් හොඳින් දන්නවා. ஆண்டவரை நான் பின்பற்றணும். දෙවියන් වහන්සේ මම ஆகவே අනුගමනය இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமா ජීවනமா இருக்கிறேன். என்னை பின்பற்று. යේසුස් වහන්සේ මාර්ගයේ සැබෑ ජීවන මම වෙමි. මාව අනුගමනය කරන්න அடுத்த කියලා. வார்த்தை இப்படி வருகிறது. ඊළඟ වාක්‍ය මෙලෙස කියනවා. එලියා ඔහුට කතා කොට එලීෂා මෙහි නැවත යන්න. මක්නිසාද ස්වාමීන් වහන්සේ මා යෙරිකෝවට යවනසේ යයි කීවේය. ඔහුද ස්වාමීන් වහන්සේ ජීවමාන බව සැබෑවසේම ඔබගේ ප්‍රාණයද ජීවත් වන බව සැබෑවසේම මම ඔබ අත්නොහරමි කීවෝය. මෙසේ ඔහු යෙරිකෝවට ආවෝය. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோவுக்கு போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தர் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். இப்பொழுது எலியா எங்க போறானா? எரிகோவுக்கு செல்லுகிறான். මේ ස්ථානයේ එලියා කොහෙද යන්නේ? යෙරිකෝට යනවා. அவன் சொல்றான், நீ இங்கே இரு, நான் எரிகோவுக்கு போயிட்டு வா. ඔබ මේ ස්ථානයේ සිටින්න මම යෙරිකෝට ගිහිල්ලා එනවා. இவன் சொல்றான், இல்ல நான் விட மாட்டேன், நானும் உங்களோட எரிகோவுக்கு வருவேன். ඔව් කියලා නෑ ඔබ මම අත්හරින්නේ මමත් ඔබ සමග එනවා. எரிகோ என்றதுக்கு அர்த்தம் என்னவென்றால் යෙරිකෝ කියනවා තේරුම மதிலின் நகரம். ඒ කියන්නේ පවුලේ නුවර. அப்படி என்றால் பாதுகாப்பின் நகரம். ඒ කියන්නේ ආරක්ෂා සහිත நீங்க නුවර. எல்பேத்தருக்கு வந்தா ඔබ එල්බෙතන වලට ආවොත් அடுத்தபடி என்ன தெரியுமா? ඊළඟ පියවර මොකක්ද? கர்த்தர் பாதுகாப்பாய் உங்களை ඔබ பாதுகாப்பாய். ආරක්ෂාවේ ඔබ அடுத்தபடி என்ன தெரியுமா? ඊළඟ පියවර நீங்க මොකක්ද? போக வேண்டியது எரிகோவுக்கு. ඔබ යන්න ඕනේ යෙරිකෝට. மதிலை போட்டு வைத்திருக்கிறார். மதிலை போட்டு வைத்திருக்கிறார். පවුල තබාද වෙනවා. ஒரு சுவரை போட்டு வைத்திருக்கிறார். පිටියක් තබාද වෙනවා. வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ආරක්ෂා වැටක් உங்களுக்கு වෙනවා. பாதுகாப்பு எங்க இருந்து கிடைக்கும் தெரியுமா? ඔබට ආරක්ෂාව කොහෙද තිබෙන්නේ? எல்பேத்தேலில் இருந்து நீங்க போற நேரத்தில் එල්බෙතන වලට ඔබ යන වෙලාවේ. தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது ඔබ යන වෙලාවේදී அடுத்தபடி என்ன தெரியுமா? ඊළඟ පියවර මොකක්ද? கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு. ස්වාමීන් වහන්සේගේ ආරක්ෂාව. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, ඔබගේ පැත්තේ කෙනාට කියන්නේ பாதுகாப்பு இல்லாத உலகத்துல பாதுகாப்பு உண்டு. ආරක්ෂා නැති මේ ලෝකයේ ඔබට ආරක්ෂාව Hallelujah. 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 எரிகோ பாதுகாப்பின் நகரம். යෙරිකෝව කියන ආරක්ෂාවේ නුවරයි. அவன் சொல்றான், முடியாது, நானும் அங்க ඔව් வரத்தாங்க. කියනවා නෑ මමත් ඔබ සමග එනවා. ஆண்டவர் போகும் பொழுது දෙවියන් වහන්සේ යන වෙලාවේ நாங்க சொல்லணும், අප කියන්න ඕනේ நீர்தான் எனக்கு அக்கினி மதிலாக ඔබ තමයි මගේ ගිනි ඒ පැවැත්ම. எங்களை சுற்றி ஆண்டவர் பாதுகாப்பாக අප இருப்பார். වටා උන්වහන්සේ ආරක්ෂක යනුවේ. ஆகவே நாங்களும் எலியாவை பின்பற்றி செல்ல வேண்டும். එනිසා අපි එලියාව අප ගමන් இயேசுவாகிய எலியாவை பின்பற்றி செல்ல යේසුස් வேண்டும். නැමැති එලියාව අපි අනුගමනය කරනවා. எந்த சூழ்நிலையில போனாலும், ඔබ ඕනෑ වන්තාවක් எந்த வேதனையின் மத்தியிலே போனாலும், වේදනාවක් තුලින් எந்த ගියා. வியாதிகளிலே கடந்து ඔබ சென்றாலும், රෝගයක් තුලින් ගියා. எந்த நதியிலே கடந்து சென்றாலும், ඔබ නදියේම ගමන් කළා. எப்படிப்பட்ட அக்கினி சூழ்நிலையில் කොයිතරම් சென்றாலும், ඉන්දරවල මුණ දුන්නා. நான் சொல்ல வந்த நற்செய்தி என்றால், මාවට කියනවා පණිවිඩය. இயேசுவை பின்பற்றி சென்றால் යේසුස් වහන්සේ අනුගමනය කළා. எரிகோவாகிய பாதுகாப்பு உங்களுக்கு நிச்சயம். යෙරිකෝවේ ආරක්ෂාව ස්ථිරයි. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேருக்கு பாதுகாப்பு வேண்டும்? අපට ආරක්ෂාව ඕනේ. எத்தனை பேருக்கு பாதுகாப்பு කීයකට வேண்டும்? ආරක්ෂාව ඕනේ. அப்படிப்பட்டவர் இருக்கிற இடத்துல எழுந்தவர். ஹalleluya. ඉන්න අවස්ථාවේ නැගිටලා හalleluya. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அரசாங்க பாதுகாப்பை கொடுக்க முடியும். රජයේ ආරක්ෂාව නොවේ. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு எங்க தெரியுமா? දේව දරුවන්ට ආරක්ෂාව කොහෙන්ද? எரிகோவிலே, යෙරිකෝවල. அந்த மதிலிலே ඒ පිටියේ පවුලේ இயேசுவை பின்பற்றினாடிய பாதுகாப்பாய் இரு. යේසුස් වහන්සේව අනුගමනය කරපු ආරක්ෂා அப்ப සහිතයි. எலிசா சொல்றான், இல்ல நானும் எரிகோக்கு வர்றேன். එලිෂා කියන නැහැ මමත් ඔබ සමග යෙරිකෝට එනවා. அடுத்த வசனத்துல நாங்க ඊළඟ பார்க்கிறோம். වාක්‍ය අපි බලනවා. இப்ப எங்க போறாங்க தெரியுமா? දැන් කොහෙන්ද ගියේ? எரிகோவுக்கு கடந்த உடனே ඒ යෙරිකෝට ගමන් කරලා 6 வசனம் இப்படி வரையும். හරි වාක්‍ය මෙලෙස කියනවා. එලියාද ස්වාමීන් වහන්සේ මා යෝර්දාන් යවන නිසා මෙහි නැවත යන්නයි ඔහුට කීවේය. ඔහු ස්වාමීන් වහන්සේ ජීවමාන බව සැබෑවසේම මම ඔබ අත්නොහරමි කීවේය. එවිට ඒ දෙදෙනාම කියෝය. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று
கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். அடுத்தபடி அங்க எரிகோ இருந்து எங்க போறாங்க? யோர்தானுக்கு போறாங்க. ඊට පස්සේ දෙදෙනා කොහෙද යන්නේ? යෝර්දානෙ. யோர்தான் என்ன தெரியுமா அர்த்தம்? යෝර්දානෙ තේරුම මොකක්ද? ஆழமான அர்த்தங்கள் பழைய பாட்டின் வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழமான அர்த்தங்கள் පරණ යුස්මේ සෑම වැකියක් තුල ගැඹුරු අර්ථයක් තිබෙනවා. பழைய பாட்டிலே யோர்தான் ஒரு நதியாக இருந்த பொழுது පරණ යුස්මේ යෝර්දාන් නදියක් තිබුණා. புதிய பாட்டுக்குள்ளே நாங்கள் வரும் பொழுது අලුත් යුස්ම වලින් වෙලාවෙදී யோர்தான் என்று சொல்லப்படுது. යෝර්දාන් කියන වෙලාවේ நாங்கள் கடந்து செல்ல வேண்டியதான சோதனை கஷ்டங்கள் பாரங்கள் வேதனை අපි ගමන් කළ යුතු වන්නා වූ වේදනාවන් පරීක්ෂාවන් අමාරුකම් அதை தாண்டி செல்லும் பொழுது நாங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக மாறுகிறோம். ඒ තුලින් ගමන් කරන වෙලාවේදී අපි ජය ගන්නවා අය இதை වෙනවා. சொல்லுகிற அந்த பாதையை நான் வர விரும்புகிறேன். ඕ කියන ඒ මාර්ගයේ මමත් එනවා. நான் என் சோதனையை மேற்கொள்ள வேண்டும். මමත් මේ පරීක්ෂාව நான் කරනවා. என் பிரச்சனையை மேற்கொள்ள මේ வேண்டும். ප්‍රශ්නේ මම ජය ගන්නවා. நான் என் வேதனையை மேற்கொள்ள මේ வேண்டும். වේදනාව මම ජය நான் ගන්නවා. சொல்றேன் இல்ல நானே யோர்தானுக்கு தான் ඕ வருவேன். කියන නෑ මමත් යෝර්දානෙට එනවා. பாருங்க நாங்க இன்னைக்கு බලන්න අද දවසේ අපි நாங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறோம். දේව වචනයට කීක වෙනවා. யோர்தான் என்ற இன்னொரு அர்த்தம் எப்படியா சொல்றது? යෝර්දානෙ කියන තවත් තේරුමක් තියෙනවා. யோர்தானை கடந்து செல்வோம் என்றால் යෝර්දානෙ පසු කර යනවා කියන්නේ புதிய ஏற்பாட்டுக்குள்ளே අලුත් යුස්මේ நாங்கள் ஞானஸ்நானத்துக்கு கூட கடந்து අපි செல்வோம். බෞද්ධිස්මයේ තුලින් අපි ගමන් කරන්න நாங்கள் ඕනේ. ஞானஸ்நானத்துக்கு கூட கடந்து செல்லும் பொழுது බෞද්ධිස්මයේ තුලින් ගමන් කරලා என்னத்தை மேற்கொள்றோம் தெரியுமா? මොකක්ද අපි ගන්න ජය ගන්න? பழைய வாழ்க்கையை மேற்கொள்றோம். පරණ ජීවිතය අපි ජය ගන්න. மறுபடியும் பிறந்தவர்கள் නැවත ඉපදනවා. யோர்தானாகிய ஞானஸ்நானத்துக்குள்ளே கடந்து சென்றவர்கள். යෝර්දානෙ බෞද්ධිස්මයේ තුලින් ගමන් කරනවා. இயேசு யோர்தான் நதியிலே யோவான் ஞானஸ்நானம் பெற்றார். යේසුස් වහන්සේ යෝහන් ගඟේ ඒ යෝහන් බෞද්ධිස්ම කළ ආකාරය. எத்தனை பேர் யோவான் நதியை கடந்து சென்றனர்? කී දෙනෙක් යෝහන් ජෝර්දාන් ගඟ පසු කළාද? எத்தனை பேர் பழைய வாழ்க்கையை கடந்து சென்றீங்க? කී දෙනෙක් පරණ ජීවිතය පසු எத்தனை කළාද? பேர் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? කී දෙනෙක් බෞද්ධිස්මේ ගත්තාද? அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இடத்துல அமர்ந்து கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya ස්ථානයේ අපෝස්තලයන් කියන්නේ ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. நாங்க பெத்தேல்ல இருந்தா மாத்திரம் போதாது. බෙතෙල්වල සිටියොත් විතරක් நாங்க මදි. எரிகோவில பாதுகாப்பா இருந்தால் மாத்திரம் போதாது. යෙරිකෝවේ ආරක්ෂාවෙන් විතරක් ஆண்டவருடைய මදි. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோர்தானை கடந்து செல்ல. උන්වහන්සේගේ වචනයට කීකරලා යෝර්දානෙ පසු பழைய வாழ்க்கையை விட்டு கடந்து செல்ல வேண்டும். පරණ ජීවිතේ පසු කර යන්නට ඕනේ. அதுதானயா ஞானஸ்நானம். ඒ තමයි බෞද්ධිස්මය. அதுதான் மறுபடியும் பிறக்கிறான். ඒ නැවත ඉපදීම කියලා කියන්නේ. அவன் சொல்றான் இதற்குள்ள நானும் வருவேன். ඕක කියලා ඒ තුන මමත් එනවා. இயேசு சொன்னார் என்ன பின்பற்றுகிறது? යේසුස් වහන්සේගේ මාව අනුගමනය කරන්න. இப்ப எலியா பின்பற்றி எலிசா செல்லுகிறான். දැන් එලියාව අනුගමනය කරලා එලිෂා ගමන් කරනවා. எலியாவின் அனுபவங்கள் எல்லாம் எலிசாவுக்கு வருது. එලියාගේ සියලු අත්දැකීම් එලිෂාට එනවා. இயேசுவின் அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு வரும். යේසුස් වහන්සේගේ අත්දැකීම් අපට එන්නට ඕනේ. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? நாங்கள் அவரை මොකද பின்பற்றுகிறவர்கள். අපි උන්වහන්සේව අනුගමනය කරන්නේ. அவர்கள் எஜமான். උන්වහන්සේගේ ආඥාව. அவர்களுடைய எஜமான். උන්වහන්සේ අපගේ ස්වාමියා. ஹalleluya. ஹalleluya. கரங்களை தட்டி ஒரு விசை கர்த்தரால் சொல்லுங்கள். උන්වහන්සේ ප්‍රශංසා இப்ப யோர்தானை கடந்து செல்லுகிறார். ජෝර්දානෙ පසු කරමින් යනවා. 7 වසனம் இப்படி வரை. අපේ වාක්‍ය මෙලෙස කියනවා. ප්‍රබල පුත්‍රයන්ගෙන් 50 දෙනෙක්ද ගොස් ඔවුන් ඉස්සරහ පිට දුරින් සිටියෝය. ඒ දෙදෙනාද යෝර්දාන් ළඟ සිටියෝය. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்துக் கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். பாருங்க அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. බොහෝ දෙනා බලාගෙන සිටියා. நீங்க பாவத்தை மீட்கொள்ளும் பொழுது පාපයෙන් ජය ගන්න වෙලාවේදී கூட்டச்சாரம் உங்களை பார்த்து கொண்டு இருக்கு. ඒ වගේම කණ්ඩායම් බලාගෙන ඉන්නවා. நீங்க இயேசு பின்பற்றும் பொழுது යේසුස් වහන්සේ අනුගමනය කරන වෙලාවේ உங்களுடைய சொந்தக்கார பந்துஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ඔබගේ ඥාතීන් හිතමිතුරන් බලාගෙන ඉන්නවා. உங்களுடைய சாட்சிக்காக உலகம் பார்த்து கொண்டு இருக்கு. ඔබගේ සාක්ෂි ගැන ලෝකය බලාගෙන සිටිනවා. விசுவாசிகளுடைய வாழ்க்கையை விசுவாசத்தை பார்க்கும்படியாக ஒரு கூட்டச்சாரம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ඇතිවන්තන්ගේ ජීවිතයේ බලන්න කණ්ඩායමක් සිටින වග අමතක කරන්නට එපා. 8 වසனம் இப்படி வருகிறது. අටවෙනි වාක්‍ය මෙලෙස කියනවා. එවිට එලියා තමාගේ උතුරු සළුව රැගෙන අකුලා වතුරට ගැසීය. වතුර දෑතට බෙදී ගියේය. ඒ දෙදෙනා වියලි දින පිට එගොඩ වූවෝය. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பெய்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு பாருங்க போனார்கள். யோர்தானை கடந்து செல்லும் பொழுது அவருடைய சால்வை எடுத்து என்ன செய்யறான்? முறுக்கி தண்ணீர் அடிச்சோன்னே அற்புதம் நடந்ததாம். බලන්න මේ නිසා යෝර්දානෙ පසු කරන වෙලාවේදී ඔහුගේ වස්ත්‍රය අරගෙන වකුල්ලා වතුර ගාස් වෙලාවේදී වතුර බෙදී ගියා. பக்கத்துல கேளுங்க உங்க சால்வை எங்க? පැතිලි කරන අසන ඔබගේ සතුව කො? பக்கத்துல கேளுங்க உங்க சால்வை எங்க? ඔබගේ වස්ත්‍රය කො කියලා අසන පැතිලි. சகோதரிகள் சொல்லுவார்கள் சால்வை தலையிலே தூக்கிக் கொண்டிருக்கிறது. සහෝදරයන් කියන මගේ සතුව මගේ ඔළුවේ එල්ලෙනවා. சிலர்
சிலர் மினிசம்மா சால்வியை கழுத்திலே போட்டுக் கொண்டிருப்பார்கள். සමහරුන් ඇවිල්ලා මෙම සාර්ථකයක් වගේ උදාගෙන அது ඉන්නවා. விவிதமான நிறங்களிலே இருக்கும், விவிதமான நிறங்களில். විවිධ පාටවලින් ඒව එල්ල ගන්නවා. அந்த சாலையெல்லாம் சும்மா. ඒ සලු ඔක්කොම නිකන්. பக்கத்துல சொன்ன சும்மா. පැති නිකන් ඒව නිකන් දානවා. ஆனால் எலியாவின் சாலை එලියාගේ සලුව அற்புதங்கள் செய்ய, ආස්කම් කරනවා. அற்புதங்கள் செய்ய, ආස්කම් කරනවා. அந்த சாலையிலே ஒரு விசேஷித்த காரியம் உண்டு. ඒ සලුව තුළ විශේෂිත උදයක් වෙනවා. அவன் அந்த சாலையை எடுத்து அடித்த உடனே ඒ සලුවෙන් ගැව්ව වෙලාවේදී அந்த நதி ரெண்டா பிளந்துச்சான். ඒ නදිය ගඟ දෙබැවුණා. உங்களுக்கு தெரியாத உங்க கையில ஒரு சாலை ஆர்டர் ඔබ கொடுத்திருக்காங்க. දන්නේ නැහැ ඔබගේ අතට මාසේ සලුවක් කියලා තිබෙනවා. பக்கத்துல இருக்கிற கேளுங்க, தெரியுமான்னு கேளுங்க பாப்பா. පැත්තකින් අසන ඔබ දන්නවද කියලා? ஓ, இந்த சாலையில வேறொரு சாலையை මේ தந்திருக்கிறார். සලුව නෙමෙයි තවත් සලුවක්. ஹalleluya, හalleluya. ஹalleluya. ஹalleluya. அந்த சாலை குறித்து நான் பின்பதாக ඒ பேசுவேன். සලුව ගැන පස්සේ මම කතා කරනවා. 9ாம் வசனம் இப்படி வருகிறது. නවවෙනි වාක්‍යය මෙලෙස කියනවා. තවද ඔවුන් එකට වූ කල එලියා කතා කොට නුඹ වෙතින් මාගන්ට පළමුවෙන් නුඹට මගෙන් ඕනෑ දෙයක් ඉල්ලා පන්යයි එලීෂාට කීය. එලීෂාද ඔබට තිබෙන ආත්මයෙන් දෙගුණයක් මා කෙරෙහි පැමිණේවයි කීවෝය. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உங்களுக்குள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், முதல்ல நான் உங்களுக்கு சொன்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும் என்று கேட்கிறான். අපි බැලුවා මේ විස්ථානයේදී ඔව් ඉස්සලා කියනවා ඔබගේ ආශිර්වාද දෙගුණයක් මට ඕනේ කියලා. அப்ப எஜமான் சொல்றான், දැන් ස්වාමියා කියනවා நான் எடுத்துக்கொள்ளப்படுறதே நீ உன் கண்ணால பார்க்கணும். මාව ඔසවා ගන්න වෙලාවෙ ඔබගේ ඇස් වලින් මාව දකින්න ඕනේ. அதனால்தான் எலியா போற இடத்துக்கு எல்லாம் பின்னுக்கு ඒ போனான். නිසා එළිය යන හැම ස්ථානෙම ඔපි நான் நம்புறேன், அவன் தூங்குற இடத்துல பக்கத்திலே கை பிடிச்சு தூங்கி இருப்பான். මම විශ්වාස කරනවා උ නිදා ගන්න වෙලාවෙදී අතල්ලගෙන ඉන්න ඇති. சமையல் அறையில போற நேரம் அவனும் பின்னுக்கு போயிருப்பான். ඒ වගේම කෑම කාමරේටත් ඔය යන්න ඇති. குளிய அறையில போற நேரம் அங்கேயும் உள்ளுக்கு නාන போயிருப்பான். කාමරේට එනවෙලටත් යන්න ඇති. எலியா சொல்லிருப்பான், என்ன பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. එළිය කියන්නේ මේක මහා ලොකු ප්‍රශ්නයක්. நான் விட மாட்டேன். ඔබ මම අත්දැකීම சொல்லுங்க, இயேசுவை விடாதீங்க அப்படி. යේසුස් වහන්සේ අත්දැකීම இல்ல, නැහැ. நான் பின்னுக்கு தான் போறேன். මම පිටිපස්සෙම යනවා. எங்கெங்க போறேனோ அங்கெல்லாம் போறேன். කොහෙද ගියේ ඒ ස්ථානේ යනවා. ஏனென்றால் ඇයි දන්නවද? அவனுக்கு அவருடைய ஆசீர்வாதம் தேவை. ඔහුගේ ආශිර්වාද උඩ අවශ්‍යයි. எனக்கு இயேசுவின் ஆசீர்வாதம் தேவை. මට යේසුස් වහන්සේ எனக்கு இயேசுவின் அற்புதம் தேவை. அவருடைய வல்லமை தேவை. அவருடைய வழிநடத்தல் தேவை. அவருடைய மகிமை தேவை. அவருடைய வெளிச்சம் தேவை. அவருடைய ராஜ்யம் தேவை. ஆகவே நான் விடுவதில்லை. ඒ නිසා ඔබ මම අත්දකින්නේ නැහැ. ஹalleluya. හalleluya. 11ாம் வசனம் இப்படி வருகிறது. 11 වාක්‍යය කියන වෙලෙස තවද ඔවුන් කතා කර කර යද්දී ගිනි රථයක්ද ගිනි අශ්වයෝද පෙනී ඔවුන් දෙදෙනා වෙන් කළෝය. එලියා සුලිසුලුගකින් ස්වර්ගයට නැගී ගියේය. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். இப்ப நாங்க பார்க்கிறோம், இப்ப திடீரென்று அக்கினி ரதங்கள் வந்து தேவதூதர்கள் வந்தார்கள். எலியா ஏறி அந்த ரதத்துல உட்கார்ந்து அந்த சுழல் காற்று கொண்டு வந்தது. இப்படியே எலியா ஏறி பரலோகத்திற்கு හදිස්සියම මෙතන ගිනි රථයක් අහසෙන් පැමිණි ආස්තව පිළිගෙන සිටියා. හදිස්සියම සුළුසුළුකින් එළියා நல்ல ඔසවනවා. கவனமா கேட்டு දැන් හොඳට සමන් දෙන්න. நல்ல கவனமா හොඳින් கேட்டு සමන් දෙන්න. இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது යේසුස් වහන්සේ ස්වර්ගයට ඔසවාගත්ත වෙලාවේ எப்படி போயிருப்பார் நினைக்கிறேன். කොයි වගේ යන්නද ඇතිද? மனுஷனுடைய கண்கள் காணாத விதத்திலே ரதங்கள் வந்திருக்கும். මනුෂ්‍ය නොදැක්ක ආකාරයෙන් ඒ ගිනි රථය එන්නට ඇති. மனுஷர்களுடைய கண்கள் பார்வையிலே காணாத விதத்திலே தூதர்கள் வந்திருப்பார்கள். ඔබ මනුෂ්‍යයන්ට නොපෙනෙන ආකාරයේ දූතයන් එන්නට இயேசு ඇති. மறுபடியும் அந்த ரதங்களோடு தான் வருவார். යේසුස් වහන්සේ නැවතින වෙලාවේ රථවලින් එන්නේ. எக்கால சத்தத்தோடு வருவார். ඔබරණය හනින් පැමිණෙන தூதர்களோடு வருவார். දූතයන් සමග එනවා. எப்படி போனாலும் அப்படியே தான் வருவார். වාසිකයේ ලෙසම පැමිණෙනවා. ஹalleluya. හalleluya. பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். එලිෂා බලාගෙන ඉන්නවා. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது. ඊළඟ වාක්‍යය කියනවා. எல்லாருக்கும் வாசிக்க நேரம் இல்லை. ඔක්කොම කියවන වෙලාව அவன் නැහැ. அழுகிறான். ඔව් අඬනවා. அப்பா என்னை விட்டு போயிட்டீங்களா? පියාණනි ඔබ මාව දාලා ஐயோ, ගියාද? எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும். මට ආශිර්වාදයක් තිබුණා நான் අද. எப்படி அளவணும் தெரியுமா? කොහොමද ඔය වගේ අඬනවා? இயேசுவே, நீங்க பரலோகத்துக்கு போயிட்டீங்க. යේසුස් ස්වර්ගයට ගියා. உங்களுடைய ஆசீர்வாதம் ඔබගේ எனக்கு வேண்டும். ආශිර්වාද உங்களுடைய මට விடுதலை எனக்கு வேண்டும். உங்களுடைய நம்பிக்கை எனக்கு வேண்டும். ඔබගේ මහිමය ඕනේ. உங்களுடைய வெளிப்படுத்தல் எனக்கு ඔබගේ வேண்டும். එළිදරව් මට ඕනේ. கேட்டுக் கொண்டிருக்கிற வேளையிலே එසේලා ඉන්න වෙලාවේ 13ாம் வார்த்தை. 13 වෙනි වාක්‍යය. එලියාගේ වැටෙන ඔහුගේ සලුවර ගෙන හැරි ඇවිත් යෝර්දාන් අද්දර සිට එලියාගෙන් වැටෙන ඔහුගේ සලුව අරගෙන
பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்ப போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்த சால்வையை மேலிருந்த சால்வை விழுந்துச்சாயா එලියාගේ ඒ මුඩින් තිබුණු ඒ සලුව වැටුණා කියලා කියනවා. இவன் காத்து கொண்டிருக்கும் பொழுது விழுந்தது என்னது? எலியாவின் சால்வை. ඕ බලාගෙන ඉන්න වෙලාවේදී වැටුනේ මොකද්ද? එලියාගේ සලුව. அவன் யோசிக்கிற அந்த சால்வையால என்ன முடியும்? ඕ කල්පනා කරන මේ සලුවෙන් මම இந்த எலியாவின் சால்வையால எலிசாக்கு என்ன செய்ய முடியும்? එලියාගේ සලුවෙන් එලිෂාට මොකද්ද වෙන්නේ? அவன் யோசிக்காத முறுக்கி விட்டானா. දැන් ඕක ඔය මිරිකලා දැම්මා. இப்ப எங்க அவங்க இருக்கிறாங்க தெரியுமா? දැන් ඕක කොහෙද සිටින්නේ? யோர்தான் நதியாண்டையில இருக்கிறாங்க. ජෝර්දාන්ගේ නදිය ළඟ. இப்ப நதி மூடப்பட்டு இருக்கிறது. ඒ නදිය වැසී තිබෙනවා. அந்த சால்வை விசுவாசத்தோட எடுத்து ඇදහිල්ලෙන් ඒ සලුව අරගෙන. அந்த சால்வையிலே ඒ සලුව අරගෙන. அந்த நதி அடித்தாள். ඒ වතුරට ගැස්සුවා. நதி ரெண்டாய் பிரிந்தது. ඒ නදිය වෙන්ගලා ගියා. ஹalleluya. හalleluya. பக்கத்துல இருக்கிறவங்க கேளுங்க. පැත්තේ කෙනාට කියන්න. எலியாவின் சால்வை வேணுமான்னு கேளுங்க பாப்போம். එලියාගේ සලුව ඕනද කියලා අසන්න. பக்கத்துல கேளுங்க. எலியாவின் சால்வை வேணுமா? අසන්න පැත්තේ කෙනාට ගෙනායි අසන්න එලියාගේ සලුව ඕනද இந்த කියලා. சால்வையின் ரகசியம் என்ன தெரியுமா? මේ සලුවේ රහස මොකක්ද? இந்த எலியாவின் சால்வை குறித்து 3 காரியங்களை சீக்கிரமாய் சொல்லிவிட்டு முடிக்க போகிறேன். එලියාගේ සලුව ගැන රහස් තුනක් ඔබට කියලා මම කියනවා. முதலாவது காரியம், පළවෙනි කාරණය. இதிலே விசுவாசம் அடங்கி இருக்கிறது. ඇදහිල්ල සම්බන්ධ වෙනවා. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ඇදහිල්ල නැති උන්වහන්සේට ප්‍රසන්න කරන්නට බෑ. எபிரேயர் 11:6 வரையப்பட்டிருக்கிறது. ඒ කොලොසින් පරිච්ඡේදයේ 6 වෙනි වාක්‍ය සඳහන් වෙනවා. நாங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டோம். ඇදහිල්ල නැති උන්වහන්සේ ප්‍රසන්න කරන්නට බෑ. நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. ඔබට සමන් දෙන්න. அவன் இந்த சாவியை எடுத்தோன்னு என்ன நினைச்சிருப்பான்? ඒ සලුව ගත්තන් පස්සේ මොකක්ද සිතන්නේ? அவனுக்கு ஒரு விசுவாசம். ඔබට ඇදහිල්ලක් ආවා. ஆண்டவருக்குள்ள விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? උන්වහන්සේ තුරට ඇදහිල්ලක් තිබෙනවා. ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் උන්වහන්සේ ගාව සෑම ஒரு කාර්යයක් அற்புதம் உங்களுக்கு இருக்கு. හාස්කමක් ඔබට තිබෙනවා. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரா? උන්වහන්සේ රැකියාවක් அதுல ஒரு அற்புதம் இருக்கு. හාස්කමක් තිබෙනවා. ஆண்டவருக்கு மனைவி கொடுத்தாரா? විවිධ කොට දුන්නා. அதுல ஒரு அற்புதம் இருக்கிறது. හාස්කමක් තිබෙනවා. இயேசுவை பின்பற்றியவங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தாரா? උන්වහන්සේ අනුගමනය කරන அதுல அற்புதம் இருக்கிறது. හාස්කමක් තිබෙනවා. ஆனா நீங்க விசுவாசிக்கணும். ඔබට විශ්වාස කරන්න இந்த ඕනේ. சால்வையின் ரகசியம் என்ன தெரியுமா? සලුවේ රහස මොකක්ද? விசுவாசம். ඇදහිල්ල. எலிசா விசுவாசித்தான் ஐயா. එලිෂාව ඇදහිල්ල. ஆகவே அற்புதம் நடந்தது. ඒ සහස්කම් සිදු වුණා. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க. පැත්තේ කෙනාට කියන්න. நீங்க விசுவாசித்தா தான் அற்புதம் நடக்கும். ඔබ විශ්වාස කළොත් තමයි හාස්කම් உங்களுடைய සිදු වෙන්නේ. விசுவாசத்தை பாவியுங்கள். ඔබගේ විශ්වාසය පාවිච්චි කරන්න. இரண்டாவது காரியம் என்ன දෙවෙනි தெரியுமா? කාරණේ මොකක්ද? இரண்டாவது காரியம், දෙවෙනි කාරණේ. அந்த சால்வை என்னவென்றால் ඒ සලුව කියන්නේ මොකක්ද? அது ஜெயகரமான ஒரு ஜீவியம். ඒ ජයග්‍රාහී ජීවිතය. ஆண்டவர் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ වචනේ තබා 2 දෙනවා. தீமோத்தேயு 3:16 இப்படி வரைகிறது. දෙවෙනි තිමෝති 3:16 කියනවා. தேவனுடைய வார்த்தை எல்லாம் எப்படி இருக்கிறதா? දෙවියන් වහන්සේගේ වචනේ කොයි වගේ තිබෙන්නේ? ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේ ඇදහිල්ල කරුණු කොටගෙන ගැලවෙන පිණිස නුඹ නැවතත් කරන්නට පුළුවන් වූ ශුද්ධ දිරේදී නුඹේ බාල වයස් පටන් දැනගෙන සිටි බව ඒවායේ පිහිටා සිටපන්න. கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். ஆண்டவர் இந்த சால்வை உங்க கையில கொடுத்துட்டாரு தெரியுமா? මේ සලුව ඇයි උන්වහන්සේ තිබෙන්නේ? எத்தனை பேர் கையில சால்வை இருக்கு பாப்போம். ඉදිරි ගත්තේ සලුව තිබෙනවද? சால்வை இருக்கிறவங்க எல்லாம் உயர்த்துங்க பாப்போம். සලුව තිබෙන්නේ නැහැ අද උසන් බලන්න. இந்த தேவ வார்த்தை தான் ஐயா வல்லமை. දෙවියන් වහන්සේගේ වචනේ තමයි සලුව. இதுல தான் வல்லமை இருக்கு. ඒක බලය තිබෙන්නේ. இதுல தான் அற்புதம் இருக்கு. ඒක හාස්කම් இது තිබෙන්නේ. மந்திர வார்த்தை இல்லை. මේක මන්ත්‍ර இது වචනේ. தெய்வத்தின் வார்த்தை. දෙවියන් වහන්සේගේ වචනේ. ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை சீர்திருத்தும். සෑම වචනයක් ඔබ සාදනවා. அந்த சால்வையை பிடித்துக் கொள்ளுங்கள். ඒ සලුව බලගන්න. அந்த சால்வை ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தாது. මේ සලුව ඔබ අවදාන ලැජ්ජාවක් පත් කරන්නේ නැහැ. எலிசா சால்வையை பிடித்துக் கொண்டான், அவன் வெட்கப்பட்டு போகவில்லை. සලුව අල්ලගත්ත උ ලැජ්ජාවක් පත් ரெட்டிப்பான කරනවා. ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்றான். දෙවියන් ආශිර්වාද වරෝනේ නා. தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். දේව වචනේ තදින් අල්ලගන්න. மூன்றாவது அர்த்தம் என்னவென்றால் තුන්වෙනි තේරුම. இயேசு இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும். යේසුස් වහන්සේ මේ පොළවේ யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொன்னாரு, යෝහන් 14 நான் කිව්වා. உங்களை திக்கற்றவர்களாக விடேன். මම ඔබ අනාථ වුණ හරි නෙමෙයි. தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு அனுப்புவேன். සැනසීම කරුවාන සුද්ධාත්මන அவர் எல்லா சத்தியத்துக்கும் உங்களை வழிநடத்துவார். උන්වහන්සේ සියලු සත්‍ය තුළ ප්‍රබල පෙන්වයි. இவர் போய் යා இவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். ස්වර්ගයේ ඔසවාගත් அந்த நேரம் சால்வை ஆண்டவர் ඒ அனுப்புகிறார். වෙලාවේ සලුව දැම්මා. அந்த சால்வை என்ன தெரியுமா? ඒ සලුව මොකක්ද? அதுதான் பரிசுத்த ඒක ஆவியானவர். සුද්ධාත්මන நீங்கள் ஆவியினால வழிநடத்தப்பட்டால் අපින් මඟ පෙන්වන எல்லா சத்தியத்துக்கும் සියලු සත්‍ය எல்லா வல்லமைக்கும் எல்லா ஜெயத்துக்கும் සියලු ජය තුළ நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள். ඔබ මඟ පෙන්වීම ලබනවා. முதலாவது காரியம், පළවෙනි කාරණේ நீங்கள் விசுவாசி
ඔබ විශ්වාස කරන්න ඕනේ. முடிப்பதற்கு முன்பதாக නිම කරන්න ඉස්සෙල්ලා ஒரு நிமிடத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க පුරා දෙයක් කියලා මම වෙන කරනවා. அருமை தேவஜனமே, අනුර දේවදරුවනේ. எலியாவின் சால்வை எங்கே? එලියාගේ සල්ලෝ කොහෙද? எலியா விசுவாசத்தோடு இருந்தான். එලියා ඇදෙන්න සිටියා. எலிசா அந்த சால்வை எடுத்து ரெட்டிப்பான ஆசீர்வாதம், එලිෂා ඒ සල්ලෝ රැගෙන දෙගුණයක් ලබා ගත්තා. இந்த சபையார் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பது எங்களுடைய வாஞ்சை. සභාව ඒ ආශිර්වාද දෙගුණයක් ලබා ගන්න එක අපේ ආසාව. விசுவாசத்தை கைவிட்டுறாதீங்க. ඇදෙන්න අතරින් දෙපා. ஒரு கிராம பிரதேசத்திலே இருந்த ஜனங்கள் படிக்காத ஜனங்கள். ඒක ගමක නූගත් පිරිසක් ජීවත් වුණා. அங்க ஒரு வைத்தியர் இருந்தார். මිනිසෙක් සිටියා. அந்த கிராம பிரதேசத்தில் இருக்கிற ஜனங்கள் படிக்காதனால இந்த வைத்தியர் என்ன சொன்னாலும் அதை செய்வாங்க. දැන් මේ ගමින් උදවිය නූගත් නිසා මේ වෛද්‍යවරයා කියන හැම දෙයක්ම இந்த கிராம ஜனங்களுக்கு அந்த வைத்தியர் தான் கடவுள் மாதிரி. දැන් මේ ගමින් ආව පිරිසට මේ වෛද්‍යවරයා තමයි දෙවියෙක් වගේ. என்ன சொன்னாலும் கீழ்ப்படி. ඕක මොකක්ද කියන්නේ? என்ன சொன்னாலும் விசுவாசம். ඕනෑම දෙයක් විශ්වාස කරනවා. ஒருத்தர் போறாரு. කෙනෙක් යනවා. அவருக்கு திடீரென்று நெஞ்சு வேதனை. හදිසියෙම ඕට හෘදයාබාධය. டாக்டர் எல்லாம் செக் பண்ணி சொன்னாங்க. ඩොක්ටර් චෙක් කළා කිව්වා கொஞ்சம் நெஞ்சு வருத்தம் இருக்கு. ඔබට පපුව අමාරුවක් තිබෙනවා. ஆனா பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. ප්‍රශ්නයක් නෑ. நான் தர்ற மருந்து நீங்க மாத்திரையை 3 முறை 3 நாளைக்கு நீங்க சாப்பிடணும். මම දෙන්නා බෙහෙතට දවස් 3කට දවස් 3 වතාවක් බොන්න. இங்க பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கிற மாதிரி வைத்தியர் எழுதி கொடுத்தார். දැන් මේ වෛද්‍යවරයා යම් කොලයක ඒ සටහන් දීලා කොලයක් දුන්නා. இந்த மனுஷன் முதல்ல டாக்டர் கிட்ட போனதே கிடையாது. දැන් මේ මිනිස්සයා පිටිසලා වෛද්‍යවරයා ළඟට ගිහලා නැහැ. இந்த பத்திரத்தை எடுத்த உடனே මේ පත්‍රේ වැළුවෙන් அப்ப පස්සේ யோசனை இத 3 முறை சாப்பிட சொன்னாரு தாங்க. දැන් ඕක 3 වතාවක් මේ කන්න කියලා කිව්වා. 3 முறை 3 நாட்கள் சாப்பிடணும். දවසට 3 වතාවක් දවස් 3ක්. நாலாவது நாளைக்கு வாங்க சொன்னாரு. අද දවසේ එන්න කියලා කිව්වා. இவனுக்கு பார்மசில போய் வாங்குறதெல்லாம் தெரியாது. දැන් ඕකට ෆාමසි එකට කියලා ගන්න දන්නේ නැහැ. ඕකට උගත්කමක් නැහැ. அவன் என்ன செஞ்சான்? ඔබ මොකද කරේ? அந்த பேப்பரை மடிச்சு ඒ පේපරේ නවලා மருந்து எழுதுற பேப்பரை மடிச்சு ඒ බේත් ලිව්වා වට්ටුව නවලා மூண்டா வெட்டினான். තුනට කැපුවා. இன்னும் 3 நாளைக்கு තව දවස් வெட்டினான். තවත් දවස් 3කට වෙන් කරලා ஏன்னா කැපුවා. முன்ன பின்ன மருந்து எடுத்தது இல்ல. ඕක මිනිස්සු බේත් ගන්න அவருடைய නැහැ. விசுவாசம் அதுதான். ඕකේ විශ්වාසය වගේ. அப்ப டாக்டர் சொன்னார் ஒரு மாத்திரையை போட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். ඩොක්ටර් කිව්වා ඒ එක බේතක් කාලා වතුර බොන්න කියලා. அப்ப 9 வெட்டினா அந்த பேப்பரை கிழிச்சிட்டான். දැන් 9කට කපලා ඒ පේපරේ කැපුවා. அவருடைய விசுவாசம் இதுதான் ඕකේ மருந்து. විශ්වාසය නේ වගේ. மருந்து போய் வாங்குறதெல்லாம் தெரியாது. බේත් ගන්න දන්නේ නැහැ. வீட்டுக்கு போனா ගෙදරට ගියා. காலையில ஒரு துண்டு பேப்பரை போடுவான். උදේට තුන්දු කෑල්ලක් ඒ පොඩි කෑල්ලක් වේදා ගන්න අපිට බොනවා. 3 நேரம் 3 වතාවක් 3 நாளைக்கு செஞ்சுட்டா දවස් 3කට කරොත් இப்ப அந்த மருந்தாகி பேப்பர் முடிஞ்சு. දැන් මේ බේත් ලිව්ව පේපර් එක ඉවරයි. அடுத்த 4வது நாள் டாக்டர்ட்ட போறான். හතරවෙනි දවසේ ඩොක්ටර් ළඟට ගියා. டாக்டர் கேட்டா நான் கொடுத்த மருந்து எப்படி? ඩොක්ටර් ඇසුවා මම දුන්න බේත් කොහමද? அவன் சொன்ன நம்பர் 1 டாக்டர். ඕක නම්බර් 1යි ඩොක්ටර්. 3வது நாள்ல வியாதியில තුන්වෙනි மருந்து. දවසේ රෝගේ විසිරලා ගියා. டாக்டர் அவன் கேட்டாரு எந்த ஃபார்மசில வாங்குறீங்க? ඩොක්ටර් ඇසුවා කොයි ෆාමසියද ගත්තේ? எங்க அதுதான் எனக்கு தெரியாது டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி 9 ඒවා දන්නේ නැහැ ඩොක්ටර්ව කිව්වා වගේ මුතුන් වතාව මේ වගේ මම කෑවා. அவன் எப்படி சுகமான தெரியுமா? කොහොමද අසුවේ ලැබේ? அவன் அந்த டாக்டர் என்ன கொடுத்தாலும் அதை விசுவாசமா. ඒ ඩොක්ටර් මොකද්ද දුන්නේ ඒක විශ්වාස කරා. ஹalleluya. හalleluya. எங்க பரம வைத்தியர் யார் தெரியுமா? අපගේ දිව්‍ය වෛද්‍යවරයා කවුද? Yes sir. Yes sir. Yes sir. Yes sir. Yes sir. அவருக்குள்ளே விசுவாசமாயிருங்கள். විශ්වාසයෙන් ඉන්න. இந்த வியாதியெல்லாம் மாறி போயிடும். ඔබගේ රෝගේ වෙනස් වෙයි. அவருக்கு என்னத்தை தந்திருக்கார் தெரியுமா? මාස මොකක්ද ඉල්ල තිබෙන්නේ? சால்வையை සල්ලු දී தந்திருக்கார். තිබෙනවා. தேவ வார்த்தையை பாவிக்க. ඒ වචනේ පාවිච්චි කරන්න. நீங்கள் சுகமாயிருங்கள். ඔබ සුවයෙන් සිටීවි. ஆவியிலே ආත්මයෙන් சுகமாயிருங்கள். සුවයෙන් සිටීවි. நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுங்க. ආත්මයෙන් මඟ පෙන්වනවා නම් நீங்கள் நல்ல வழியில் சென்று பரலோகம் ඔබ செல்லுங்கள். යහපත් ස්වර්ගයට යාවි. கடைசியாக අවසාන වතාවට. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க. පැතිරි කෙනාට කියන්න. எலியாவின் சால்வையை கொடுப்போம். එලියාගේ සල්ලු අරගෙන යන්න. நீங்கள் ஜெயகரமாக ஜீவித்தீர்கள். ජය ලෙස ඔබ ගමන් කරන්න. கரங்களை தட்டி கத்து நாமத்தை ඔබ සම්පූර්ණ